வரவேற்கக்கூடியதாக உள்ளது. அந்த நபரை மீட்டெடுத்து செல்லும் அந்த காட்சி அழகான முறையில் எம் முன்னே அவர்கள் காண்பித்து செல்கின்றார்கள். வணக்கம் நண்பர்களே, இன்றைய இந்த புதிய காணொளியூடாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய காணொளியை தொகுத்து வழங்குவதற்காக நாங்கள் உங்களை யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய முற்றவழி பகுதிக்கு அழைத்து வந்திருக்கின்றோம். முற்றவழி என்று சொன்னாலே அறியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது என்று தான் சொல்ல வேண்டும். வரலாற்றிலே முற்றவழிக்கும் யாழ்ப்பாண தமிழர்களுக்கும் ஏராளமான நெருங்கிய தொடர்புகள் இருக்கின்றது. அதேவேளை இந்த முற்றவழியில் ஒரு கண்காட்சி ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அது என்ன கண்காட்சி என்று சொன்னால் இலங்கை விமானப்படையினரின் கண்காட்சி. அதாவது இலங்கை விமானப்படை ஆரம்பிக்கப்பட்டு 73வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இந்த கண்காட்சியானது யாழ்ப்பாணத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இங்கே ஏராளமான விமானங்கள் தரையிறக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது முன்னர் பாவித்த விமானங்களாக இவை இருக்கின்றன, ஹெலிகாப்டர்களாக இவை இருக்கின்றன. அதேவேளை சகாச நிகழ்வுகள் கூட இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் வருகின்ற வேளையிலே நீரில் விழுந்த ஒருவரை காப்பாற்றும் முயற்சியில் விமானப்படை ஈடுபடுவதாக அறிவித்து தண்ணீருக்குள் இருந்த ஒருவரை ஹெலிகாப்டர் மூலமாக தூக்கி சென்று கொண்டிருந்த காட்சியை கூட நீங்கள் ஆரம்பத்திலேயே பார்த்திருப்பீர்கள். நாங்கள் இந்த கண்காட்சிக்கு உள்ளே செல்லுகின்ற போது இவ்வாறான காட்சி இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. உள்ளே சென்று பார்க்கும்போது ஏராளமான விமானங்கள், அதாவது 10க்கும் குறையாத விமானங்கள் இங்கே வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அதாவது இலங்கை வான்படை ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து அவர்கள் பயன்படுத்திய விமானங்களை அடுக்கி வைத்திருந்தார்கள். அதாவது இன்று அவை பாவனையில் இல்லை. அந்த விமானங்களை பார்வையிடுவதற்காக நாங்களும் ஒருவராக இந்த கூட்டமாக வந்திருக்கின்றோம். சரி நேயர்களே, என்னென்ன விமானங்கள் இங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நாங்கள் இப்போது இந்த நிகழ்ச்சியினூடாக பார்க்கலாம். சரி நேயர்களே, வாருங்கள். இந்த விமானங்கள் எந்த நாட்டில் தயாரிக்கப்பட்டவை, எந்த காலப்பகுதியிலே பயன்படுத்தப்பட்டவை என்ற விவரங்கள் அனைத்தும் இங்கே தரப்பட்டிருக்கின்றன. அவற்றை நாங்கள் உங்களுக்காக வழங்குகின்றோம். தொடர்ந்து முனைந்திருங்கள். உண்மையை சொல்ல போனால் ஹெலிகாப்டர்களை தமிழிலே உலங்கு வானூர்திகள் என்று சொல்வார்கள். உலங்கு வானூர்திகளை கண்டதும் அஞ்சக்கூடிய தமிழர்களும் இன்று வரை ஏராளமானவர்கள் இருக்கின்றார்கள். காரணம் யுத்த காலப்பகுதியிலே இந்த உலங்கு வானூர்திகளிலிருந்து தாக்குதல் நடத்தப்பட்டது தமிழ் மண்ணின் மீது. அவ்வாறான ஒரு வானூர்தியாக கூட இந்த உலங்கு வானூர்தி இருக்கக்கூடும். தற்போது இது பாவனை இல்லை என்றுதான் எனக்கு தோன்றுகின்றது. சம்பந்தமான எந்த அறிவிப்பும் இங்கே வைக்கப்படவில்லை. அந்த உலங்கு வானூர்தியை பாருங்கள், ஸ்ரீலங்கா ஏர்போர்ஸ் என அழைக்கப்பட்டிருக்கின்றது. பெரும்பாலும் இந்த உலங்கு வானூர்திகளை வானத்தில் இருந்து பார்க்கின்ற போது அதன் முழுமையான தோற்றங்களை நாங்கள் கண்டுகொள்ள முடியாது. இப்போது இறக்கி வைக்கப்பட்டிருக்கும் நிலையிலே இந்த உலங்கு வானூர்தியை நாங்கள் மிகவும் துல்லியமாக என்னென்ன பகுதிகள் இருக்கின்றது என்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். தற்போது இங்கே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள இந்த பெரிய உலங்கு வானூர்தியை நாங்கள் தற்போது பார்க்க இருக்கின்றோம். அனைத்து பகுதிகளையும் சென்று மிக ஆழமாக பார்க்க இருக்கின்றோம். ஸ்ரீலங்கா ஏர்போர்ஸ் என அழைக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே ஏராளமானவர்கள் வரிசையில் நின்று உள்ளே சென்று அமர்ந்து பார்க்கின்றார்கள். நாங்கள் அமர்ந்து பார்க்காவிலும் அனைத்து பகுதிகளையும் உங்களுக்கு காட்சிப்படுத்துகின்றோம் இந்த காணொலி ஊடாக. பல்திறன் பயன்பாடுகளை கொண்ட இந்த ஹெலிகாப்டரை இங்கே நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள். இதன் உள்ளே சென்று பார்ப்பதற்காக ஏராளமானவர்கள் வரிசையில் நின்று உள்ளே சென்று அந்த இருக்கைகளில் அமர்ந்து பார்த்து மகிழ்ந்து கொள்கின்றார்கள். இந்த காட்சிகளை தான் நாங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலங்கு வானூர்தி சம்பந்தமான அறிவிப்பு பலகை ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. MI-17 என்பது இந்த வானூர்தியின் பெயர். இது ரஷ்ய வானூர்தி என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. MI-17 என்பது ரஷ்ய வானூர்தியாகும். இது முதலில் சோவியத் ரஷ்யா காலத்தில் மில் என்பவரால் வடிவமைக்கப்பட்டது. MI-17 ஒரே இயங்கு தளத்தில் வேறுபட்ட பதிப்புகளில் தற்போதைய கஷான் மற்றும் உலான் ஆகிய 2 தொழிற்சாலைகளில் நடுத்தர போக்குவரத்து வானூர்தி வகைக்குள் தயாரிக்கப்படுகின்றன. மேலும் 2 TV3 11-7 VM என்ஜின்கள் பொருத்தப்பட்டுள்ளன. ஒவ்வொன்றும் 2200 குதிரை வேகத்திலே செல்லக்கூடியதாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது. MI-17 குறிப்பிடத்தக்க பல்திறனை வெளிப்படுத்துகின்றது. மிக முக்கிய அதிகாரிகள் மற்றும் பயணிகள் போக்குவரத்து, இராணுவ படை மற்றும் சரக்கு போக்குவரத்து, விபத்து மருத்துவ போக்குவரத்து, பரசுட் தகவல்கள், குண்டுவீச்சு மற்றும் வான்வெளி தண்ணீர் தீயணைப்பு செயற்பாடுகள் என்பவற்றில் இந்த ஹெலிகாப்டர் ஈடுபடுவதாக, அதாவது இந்த உலங்கு வானூர்தி ஈடுபடுவதாக இங்கே அறிவிப்பு பலகையில் வைக்கப்பட்டுள்ளது. தற்போது
தற்போது இந்த MI-17 வானூர்திகள் இலங்கை விமானப்படையில் இலக்கம் 4, 6, 9 மற்றும் 61 வானூர்தி படைப்பிரிவில் இயக்கப்படுகின்றன. ஒவ்வொன்றும் பல்வேறு நோக்கங்களுக்காக சேவை செய்கின்றன. 2014 முதல் 3 MI-17 வானூர்திகள் மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் ஐக்கிய நாடுகளின் அமைதி காக்கும் நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக கொடுக்கப்பட்டுள்ளன. அதாவது இந்த ஹெலிகாப்டர் வகையை இலங்கையிலிருந்து ஆப்பிரிக்க நாட்டுக்கு அமைதி காக்கும் படைக்காக அனுப்பியிருக்கிறார்கள் என இந்த தகவல் அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. சரி நேயர்களே, யாழ்ப்பாணம் முற்றவெளியிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த இலங்கை விமானப்படையின் 73வது கண்காட்சியை நாங்கள் உங்களுக்கு ஒரு பகுதியாக காட்சிப்படுத்தி இருக்கின்றோம். மேலும் சில பகுதிகளை எமது இந்த காணொளி பதிப்பினூடாக, அதாவது எமது யூடியூப் சேனலின் ஊடாக உங்களுக்காக வழங்க காட்சிப்படுத்த தயாராக இருக்கின்றோம். தொடர்ந்தும் எமது யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். உங்கள் கருத்துக்களை, இந்த வீடியோக்கள் சம்பந்தமான, இந்த காணொளிகள் சம்பந்தமான உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்ப்பவர்கள் வழமை போல சொல்வது போல சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். மீண்டும் ஒரு புதிய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம். நன்றி நேயர்களே.